ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல பொங்கல் செலிப்ரேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த வருஷத்தோட பொங்கல் செலிப்ரேஷன் கிடையாது. போன வருஷத்தோட பொங்கல் செலிப்ரேஷன். நாங்க போன வருஷம் இந்தியா வந்திருந்தப்போ திருநெல்வேலியில தான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். என்னோட அத்தை வீட்ல வந்து ரொம்ப சிறப்பா இந்த ட்ரெடிஷனல் வேல செலிப்ரேட் பண்ணுவாங்க பொங்கலை. திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா பொங்கல் படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது நம்ம வீட்ல கல்யாணம் பண்ணி போன பொண்ணுங்களுக்கு வந்து எல்லா வருஷமும் இந்த பொங்கல் படி கொடுக்குறாங்க. அரிசி பருப்புன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் கொடுக்குறாங்க. ட்ரெடிஷனலா இந்த பேஸ்கெட்ல வச்சுதான் கொடுக்குறாங்க. நாங்க தேடி போய் இந்த பேஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்தோம். பொங்கலுக்கு முதல் நாள் இந்த உழவர் சந்தைக்கு காலையில 5 மணிக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா வந்து எங்க வீட்டுல வந்து நிறைய குழம்பு வைப்பாங்க. பொங்கலுக்கு முன்னாடி நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக கோலம் போட்டு அது மேலே காவின்னு சொல்லி ஒரு கலர் அடிக்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் எப்படி நம்ம கலர் கோலப்பொடிலாம் போடுவோமோ அது மாதிரி இந்த காவியில் வந்து தண்ணியில் கரைச்சிட்டு ஒரு துணியை வந்து அந்த கையில் வச்சுட்டு அந்த காவியில் தொட்டு வீடு ஃபுல்லாக இந்த மாதிரி போடுறாங்க. இது வந்து பெரிய ரங்கோலியெல்லாம் கிடையாது. பட் ஆனால் இவங்க ட்ரெடிஷ்னலாக இது தான் பண்ணுறாங்க. திருநெல்வேலி ஃபுல்லாகவுமே எல்லார் வீட்லேயும் என்னோடய அத்தையுமே அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த காவியை வச்சு ஒரு கோலம் போட்டு வீட்டு வாசலில் பார்டர் மாதிரி பண்ணியிருக்காங்க இல்லையா, அங்கே தான் வந்து பொங்கல் வைப்பாங்க சூரியனை பார்த்த மாதிரி. சீக்கிரமா வச்சிட்டீங்க அப்படியா? இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த கோலத்து மேலே தான் பொங்கல் வைக்க போகிறாங்க. அதுக்கு தான் எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்துலேயே விளக்கெல்லாம் வச்சு அதுக்கு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய அத்தை வீட்டில் வந்து ஆட்டுக்குட்டி கோழியெல்லாம் வளர்க்குறாங்க. அதுதான் வெளியில் மேய்ஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லா காய்கறிகளையும் வச்சு சாமி கும்பிட்றாங்க. விளக்க வச்சுட்டு கிழங்கு வகைகள் கிடைக்கிற எல்லா நாட்டு காய்கறிகளையும் வச்சு சாமி கும்பிட்றாங்க. ரெண்டு பானை வைக்கிறாங்க. அதில் இந்த சின்ன பானையில் வந்து பால் வந்து எல்லாரும் சேர்ந்து ஊற்றுறோம். அது பொங்கினதுக்கப்புறம் அந்த பாலை எடுத்து தான் பொங்கல் பண்ணுவாங்க. அந்த பெரிய பானையில் தான் பொங்கல் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா சின்னியூண்டு பானையில் தான் நாங்கள் இல்லை குக்கரில் பண்ணுவோம், இல்லை குட்டி பானையில் தான் பண்ணுவோம் பொங்கல். என்னோடய அத்தை வீட்டில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பானையில் தான் எல்லா வருஷமும் பண்ணுவாங்க. இது ஃபுல்லாக வெண்பொங்கல் பண்ணுவாங்க. ஒரு சின்ன பானையில் வந்து சக்கரை பொங்கல் பண்ணுவாங்க. இது வந்து எல்லோரும் சாப்பிட்டது போக மற்றதெல்லாம் மாடு இங்கே ஆடுங்க இதுங்களுக்கெல்லாம் கூட போடுவாங்க. அதனால வந்து ரொம்ப கம்மியாக பண்ண மாட்டாங்க. வாங்கிருச்சு. எங்கள் வீடு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமத்து பக்கத்தில் தான். பக்கத்தில் ஃபுல்லாக வயல்வெளி தான். என்னோடய அத்தையே வந்து விவசாயம் பண்ணுறாங்க. 7 இலையில் இந்த மாதிரி சாமிக்கு படைத்து சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து எல்லோரும் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, மதியத்துக்கு பார்த்திங்கன்னா எல்லா காய்கறிகளையும் போட்டு, அதாவது நாட்டு காய்கறிங்க கிழங்கு எல்லாமே போட்டு ஒரு பொங்கல் குழம்புன்னு ஒன்று வைப்பாங்க. அது வந்து வீட்டிலையே ஃப்ரை பண்ணி தான் பண்ணுவாங்க. சீரகம் மிளகு மல்லி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த குழம்புல போட போகிறாங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி போடுவாங்க. இந்த கிழங்கு உரிக்கிறது தான் பெரிய வேலையே. இந்த கிழங்கை வேக வச்சு சிறுகிழங்குன்னு நினைக்கிறேன். இந்த சிறுகிழங்கு வந்து வேக வச்சு உரிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். ரொம்ப நேரமாக உரிச்சிட்டு இருந்தாங்க. எப்படியோ ஒரு வழியாக எல்லோரும் சேர்ந்து இந்த கிழங்கை உரிஞ்சு முடிச்சிட்டோம். குழம்பு பார்த்திங்களா எவ்வளோ சட்டியில் வைக்கிறாங்கன்னு. இவ்வளோ பெரிய சட்டி இது வந்து இருக்கிறது என்னமோ நாங்கள் 7-8 பேர் தான். ஆனால் வந்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கு வச்ச மாதிரி வச்சுருக்கோம். ஏன்னா இப்படி தான் ட்ரெடிஷ்னலாக பண்ணுவாங்க. நிறைய காய்கறிங்க போடும்போது நிறைய குழம்பு வந்துடும். அந்த பொங்கல் குழம்பை வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எங்கள் அத்தை வந்து அரைச்சி கொண்டு வந்ததெல்லாம் இதில் கொட்டிட்டாங்க. புளி தண்ணியும் ஊற்றிட்டாங்க. இதை சாம்பார்னு சொல்லலாம். எல்லா பருப்பையும் வந்து வறுத்து அரைச்சிருப்பாங்க. மல்லி சீரகம் எல்லாத்தையும் போட்டு. எங்களோடது விவசாய குடும்பன்றதுனால நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வயலுக்கும் போய் கும்பிடுவோம். ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். ஈவினிங் வயலுக்கு வந்திருக்கோம். என் அத்தை என்னோடய ஹஸ்பண்ட்லாம் பார்த்திங்கன்னா செருப்பு போடாமல் தான் வயலில் நடந்துகிட்ருப்பாங்க. நான் வந்து சின்ன வயசுலேருந்து பெருசாக இந்த வயல் இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. அதனால என்னால் செருப்பு போடாமல் நடக்க முடியாது. நானே என் பாப்பாவை மட்டும் செப்பல் போட்டு நடந்துகிட்ருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இந்த வயல்வெளியில் நடந்து போகிறது. ஈவினிங் டைமில் இந்த வயல்வெளியில் நடந்து போகிறதே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நான் இந்தியா வந்திருந்தப்போ இந்த ட்ரிப்பில் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். எல்லா இடத்துக்கும் போனோம். திருநெல்வேலியில் சுற்றி இருக்க எல்லா இடத்துக்குமே போனோம். 8 மணி
என்னோட பாப்பாவுக்காக இந்த ராபிட் குட்டியை வாங்கி வச்சிருந்தாங்க. கையை கடிக்கிறியாடா? கையை கடிக்குது. கையை வச்சுக்கிட்டா கடிக்கிற? என்னோட பாப்பா விளையாண்டாலும் இல்லையோ, நான் இந்த ராபிட்டோட ரொம்ப நல்லாவே விளையாண்டேன். எனக்கு இந்த பெட் அனிமல்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ராபிட்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் குழந்தையா இருக்கப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராபிட் வளர்த்தோம். ஒன்றும் இல்லை, 5-6 ராபிட் வளர்த்தோம். எவ்வளோ அழகாக இந்த வீடியோ க்யூட்டாக இருக்கும், கிளாரிட்டி வேறு. எங்கள் வீட்டில் ஒரு வேளை நான் செய்கிறதில்ல, இந்த ராபிட் குட்டியோட தான் ஃபுல்லாக விளையாடிட்டு இருந்தேன். என்னை வந்து யாராவது தேடி வந்தாங்க அப்படின்னா அந்த ராபிட்டோட தான் எங்கேயாவது உட்காந்துருப்பேன். அப்படி தான் இந்த ட்ரிப் ஃபுல்லாக நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ட்ரிப்பை விட்டு கிளம்பும்போது இந்த ராபிட்டை விட்டு கிளம்புறது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அது என் கூட பயங்கரமாக அட்டாச் ஆகிடுச்சு. ஏன்னா அதுக்கு வந்து நம்ம அனிமல்ஸ் மேலே அன்பு செலுத்தணும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அந்த அனிமல்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அந்த அனிமல்ஸும் நம்ம மேலே வந்து ரொம்ப பாசமாக இருக்கும். அப்படி தான் இந்த ராபிட்டும் நான் கிளம்புறப்ப எப்படி ஆகிடுச்சுன்னா, நான் போனாலே என்னை சென்ஸ் பண்ணுறது, என் மேலே வந்து படுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அட்டாச் ஆகிடுச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இந்த ராபிட்டை விட்டு கிளம்புறது. இந்த வீடியோ வந்து நான் போன வருஷம் எடுத்த வீடியோ. இதெல்லாமே போஸ்ட் பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு ஒரு சோம்பேறித்தனத்தில் நான் போஸ்ட் பண்ணவே கிடையாது. சரி இடையில போஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொங்கலுக்காவது போஸ்ட் பண்ணலான்னு தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.